NCM லேர்னிங் சென்டர். இது தமிழர்களுக்கான சென்டர். தமிழர்களில் பெரும்பாலானோர் கவர்மெண்ட் எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட சென்டர். வணக்கம் நண்பர்களே. கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் செக்ஷனில் காலண்டர் அப்படிங்கிற டாபிக்ஸ் வந்து ஒரு முக்கியமான டாபிக்ஸ், ஒரு ஈஸியான டாபிக் கூட. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய ஷார்ட்கட்ஸ், அதோடைய கான்செப்ட்ஸ் தெரியாமல் எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிஸ் பண்ணிட்டு வந்துடுறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு முக்கியமான டாபிக்ஸ் கூட. ஸோ நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காலண்டர் டாப்பிக்குடைய ஷார்ட்கட்ஸ், அதோடைய கான்செப்ட்ஸ் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய எக்ஸாமினேஷன்ஸ், பழைய கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனில் காலண்டர் டாபிக்ஸில் கேட்ட கொஸ்டினுடைய சொல்யூஷன்ஸும் பார்க்கலாம். ஓகேங்களா? கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவையான டாப்பிக்குடைய கான்செப்ட்ஸ், ஷார்ட்கட்ஸ், அதுக்கப்புறம் டிப்ஸ், சொல்யூஷன்ஸ், அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுடைய சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு வேணும், கண்டினியூஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம அதனுடைய கான்செப்ட்ஸ் பற்றி பேசலாம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இதில் 2 டைப்ஸ், பேசிக்ஸாக வந்து 2 டைப்பாக கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. டைப் 1 பார்த்தீங்கன்னா என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 2001 ஜனவரி 1 ஜனவரி 2001 டே வந்து மண்டே இருந்ததுன்னா 1 மார்ச் 2007 வந்து என்ன டேயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். 2வது டைப் கொஸ்டின் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் டே. இப்போ ஆகஸ்ட் 1947 15th ஆகஸ்ட் 1947 என்ன டே, ஆக்சுவலாக என்ன டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி 2 டைப்பாக பேசிக் டைப் இந்த ரெண்டுமே. இந்த 2 பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 2 பேசிக் கான்செப்ட்ஸ் இந்த சேம் தான். இந்த 2 கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த காலண்டர் டாப்பிக்கில் நீங்கள் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த கான்செப்ட்ஸ் பற்றி பேசலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வைக்கணும், ஷார்ட்கட்ஸ் குயிக்காக நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? சில ஈஸியான பாயிண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வைக்கிறது கூட ரொம்ப ஈஸி தான். ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனில் நம்ம 1 நிமிஷத்தில் சால்வ் பண்ணணும். 1 நிமிஷத்தில் சால்வ் பண்ணணுங்கும்போது சில பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும், குயிக்காக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நான் அந்த கான்செப்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு டைம் வந்து கொஞ்சம் ஆகலாம், 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகலாம் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து நான் ஈஸியாக சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆன்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், 1 நிமிஷத்தில் கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 1 நிமிஷம் தான். என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நார்மல் இயர், ஒரு வருஷத்தில் மொத்தம் எத்தனை டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 நாள். ஓகேங்களா? இது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் முடியும், ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் லீப் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. லீப் இயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 366 நாள். இது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டே இருக்கும். இதோட டே பார்த்தீங்கன்னா 366 டேஸ். லீப் இயரோட டேஸ் வந்து 366 நாள். ஓகேங்களா? அது ஞாபகம் வைக்கணும். அதுக்கப்புறம் லீப் இயர்னா என்ன, கிளியராக லீப் இயர்னா என்னங்க தெரியணும். லீப் இயர்ங்க என்ன, நான் செஞ்சுரி இயர்ஸ். ஒரு நான் செஞ்சுரி இயர் வந்து டிவிசிபிள் பை 4, 4ஆல் அது டிவைட் ஆச்சுன்னா அந்த இயரை வந்து நம்ம லீப் இயர்னு சொல்லுவோம். எப்படி சார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா 1976 இதை நாங்கள் 4 டிவைட் பண்ணுங்க, டிவைட் ஆகும். ஸோ அப்போ டிவைட் ஆச்சுன்னா அந்த இயர் வந்து லீப் இயர். 1977 இது 4 டிவைட் ஆகாது. ஸோ 1978 4 டிவைட் ஆகாது. 2001 4 டிவைட் ஆகாது. ஸோ அந்த இயர் லீப் இயர் கிடையாது. ஓகேங்களா? அந்த இயருக்குலாம் நாட்கள், மொத்த நாட்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா 365. இந்த லீப் இயருக்கு பார்த்தீங்கன்னா மொத்த நாட்கள் 366. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செஞ்சுரி இயராக இருந்துச்சுன்னா, இப்போ செஞ்சுரி இருந்ததுன்னா அது வந்து டிவிசிபிள் பை 400, 400 டிவைட் ஆனால் மட்டும்தான் அந்த இயர் வந்து லீப் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1800 அப்படின்னு ஒரு இயர் இருக்கு. இது டிவிசிபிள் பை 4, 4ஆல் டிவைட் ஆகும், பட் நாட் டிவிசிபிள் பை 400. அப்போ இது வந்து லீப் இயர் வந்து நாட் லீப் இயர், இது லீப் இயர் கிடையாது. ஏன்னா இது வந்து செஞ்சுரி இயர். இந்த 1800 பார்த்தீங்கன்னா செஞ்சுரி இயராக இருந்துச்சுன்னா அந்த இயர் டிவைட் பை 400 டிவைட் ஆனால் மட்டும்தான் அது வந்து லீப் இயர். ஓகேங்களா? இப்போ இது 4ஆல் டிவைட் ஆகுது, ஸோ அப்போ லீப் இயர்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் செஞ்சுரி இயர்னா 4ஆல் டிவைட் ஆனாலே போதும். செஞ்சுரி இயர் அப்படின்னா 400ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்றத லீப் இயர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சில எக்ஸ்ட்ரா டேஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வைக்கணும். எக்ஸ்ட்ரா டேஸ்னா என்ன அப்படின்னா ஒரு இயர் இருக்கு, நார்மல் இயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 365 டேஸ். நார்மல் இயருக்கு 365 நாள். ஸோ அது எத்தனை வீக்ஸ் பார்த்தீங்கன்னா 52 வீக்ஸ் 1 டே. இது எப்படி சார் நம்ம 52 வீக்ஸ் 1 டே சொல்கிறோம்? நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணுங்க, 365 நாள், ஒரு வாரத்துக்கு 7 நாள். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 52 எனக்கு கிடைக்கும். இந்த 365 நான் 7ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 52 வாரங்கள் ஒரு நாள் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இப்போ ஒரு இயரில் பார்த்தீங்கன்னா 365 டேஸ், அதில் 52 வீக்ஸ் ஒரு நாள். நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் இதை, இந்த 7ஆல் டிவைட் பண்ணி வாரத்தை 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 52 வாரம் கம்ப்ளீட் ஆயிரும், எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்கும். இந்த ஒரு நாளை நம்ம என்ன சொல்றோம்னா எக்ஸ்ட்ரா டே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நார்மல் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டே இருக்கும். 52 வாரம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும், அது போக ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டேன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? லீப் இயரில் பார்த்தீங்கன்னா 366 நாள். ஸோ அப்போ என்ன 52 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும், எக்ஸ்ட்ரா 2 டேஸ் இருக்கும்.
சரிங்களா? அந்த இயர்ல எக்ஸ்ட்ரா 2 டேஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 100 இயர்ஸ்க்கு என்ன எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஃபார் 100 இயர்ஸ்க்கு நம்ம எவ்வளோ இருக்கும்னு பார்க்குறேன். ஃபார் 100 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, மொத்தம் நான் என்ன பண்றேன்? மொத்தம் எத்தனை லீப் இயர்ன்னு பார்க்குறேன் இதுல வந்து. 100 இயர்ஸ்னா மொத்தம் எவ்வளோ லீப் இயர் இருக்கு, நார்மல் இயர்ன்னு பார்க்குறேன். நான் என்ன பண்றேன்? நான் 100 4 டிவைட் பண்றேன். இதே எனக்கு 25 கிடைக்கும். அப்போ நான் என்ன அஸ்யூம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 25 லீப் இயர், 75 நார்மல் இயர் இருக்கும்னு எடுத்துக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா 100 இருக்கு. 100 இயருங்க, இதுல எத்தனை லீப் இயர், எது நார்மல் இயர்னு பார்க்குறேன். 4 டிவைட் பண்றேன். 4, 8, 12, 16, 20 இதெல்லாம் லீப் இயர்ஸ். ஸோ 4 டிவைட் பண்றேன். 4 டிவைட் பண்ணும்போது எனக்கு 25 கிடைச்சிருக்கு. அப்போ 25 லீப் இயர், 75 நார்மல் இயர்னு எடுத்துக்கிறேன். அது தப்பு. ஏன்னா 100th இயர் இஸ் நாட் லீப் இயர். 100 இயர் 4 டிவைட் ஆகும். 100க்கு 4 டிவைட் ஆகும். பட் அது வந்து செஞ்சுரி இயர். அதாவது செஞ்சுரி இயர். அப்போ வந்து நமக்கு நாட் டிவிசிபிள் 400. அப்போ இது வந்து 100th இயர்ங்கிறது ஒரு லீப் இயர் கிடையாது. ஸோ அப்போ மொத்தம் இந்த 100 இயர்ல எவ்வளவு லீப் இயர் இருக்குன்னா 24 லீப் இயர் தான் இருக்கும். 76 நார்மல் இயர் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 24 லீப் இயருக்கு, ஒவ்வொரு லீப் இயருக்கு 2 டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். 76 நார்மல் இயர், ஒவ்வொரு நார்மல் இயருக்கு 1 டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ 124 டேஸ் மொத்தம் எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்கு. இதுல 124 டேஸ் நான் 7ஆல் டிவைட் பண்றேன். அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு என்னன்னா 17 வாரங்கள் முடிஞ்சிருது. நீங்க 124 வந்து 7ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 17 வாரங்கள் உங்களுக்கு முடிஞ்சிடும். அது போக 5 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து 5 டேஸ் ஃபார் எவரி 100 இயர். இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு வந்து நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை உங்களால் புரிய முடியல அப்படின்னா 100 இயர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து 5 அப்படிங்கிறது நீங்க ஞாபகம். சரிங்களா? ஏன்னா கவுண்ட் எக்ஸாம் செய்யும் போது நீங்க வந்து இந்த 100 இயர்ஸ்க்கு 5 எக்ஸ்ட்ரா டேஸ் அப்படிங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், வேற வழி இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா டேஸ் என்னென்ன எக்ஸ்ட்ரா டேஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நார்மல் இயரா இருந்தா, ஆர்டினரி இயரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ் எத்தனை இருக்குன்னா ஒரு டேஸ் இருக்கும். அதாவது 52 வாரங்கள் முடிஞ்சு மீதி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். லீப் இயர்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். 52 வாரங்கள் முடிஞ்சு 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். 100 இயர், ஒரு 100 இயர் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 5 டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். சரி, இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் முன்னாடி பார்த்தோம். உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் ஞாபகம் வைக்க முடியாது. ஜஸ்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 100 இயர்ஸ்க்கு வந்து 5 டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். 200 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 + 5 10 டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். 10 டேஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாரம் முடிஞ்சிடும். அதில் 10 டேஸ்ல இருந்து ஒரு வாரம் முடிஞ்சிருது. ஒரு வாரம் முடிஞ்சு அது மீதி 3 நாள் இருக்கும். சரியா? ஸோ 3 நாள். சரிங்களா? 200 இயர்ஸ்ல எத்தனை நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னா 3 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அடிஷனலாக ஒரு வாரம் முடிஞ்சிருக்கும். ஸோ 300 இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா 100 இயர்ல ஒரு 5, அடுத்து 200 இயர்ல இன்னொரு 5 எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்கும். 300 இயர்ல இன்னொரு 5, டோட்டல் 15 எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்கும். அந்த 15 எக்ஸ்ட்ரா டேஸ்ல 2 வாரம் கம்ப்ளீட் ஆயிருது. நம்ம 7 டிவைட் பண்ணும்போது 2 வாரம் கம்ப்ளீட் ஆயிருது. மீதி ஒரு நாள் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து ஒரு நாள். 300 இயர்ல வந்து எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து ஒரு நாள். அடுத்து 400 இயர்ஸ் பார்க்குறேன். 400 இயர்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 100 இயர்ல 5 டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். ரெண்டாவது 100 இயர்ஸ்ல இன்னொரு 5 டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். மூணாவது 100 இயர்ஸ்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 5 டேஸ் இருக்கும். நாலாவது 400 இயர்ல வந்து 6 டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா 400th இயர் அது லீப் இயர். 100 இயர் வந்து லீப் இயர் கிடையாது. 200 இயர் லீப் கிடையாது. 300 இயர் லீப் கிடையாது. கடைசி 400 இயர்ல பார்க்கும்போது அது வந்து லீப் இயர். ஸோ அப்போ எனக்கு 6 நாள் வருது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 21 டேஸ். 21 டேஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு. 21 டேஸ் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா அதில் 3 வாரங்கள் கரெக்டாக முடிஞ்சிடும். 3 வாரங்கள் முடிஞ்சிடும். அப்போ எக்ஸ்ட்ரா டேஸே இருக்காது. அப்போ ஒவ்வொரு 400th இயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸே இருக்காது. சரிங்களா? 400 டேஸ் முடிஞ்சு அடுத்தது வரும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்காது. அதாவது ஒரு 1 ஜனவரி வந்து மண்டே இருந்துச்சு அப்படின்னா 401வது இயர் அதே மாதிரி மண்டே வரும். 400 வருஷத்துக்கு அப்புறம் அதே டே வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து ஃபார் 500 இயர் திரும்ப நான் இதை ரிப்பீட் பண்ணுறேன். 400 + 100 5 டேஸ். அதுக்கடுத்து 600 இயர் பார்த்தீங்கன்னா இதை பிரிக்கிறேன். 400 + 200 பிரிச்சிடுறேன். 400ல வந்து எந்த எக்ஸ்ட்ரா டேஸுமே இருக்காது. 200 டேஸ்ல வந்து 3 டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ டோட்டலாக 3 டேஸ். 700 இயர்ஸ் இருக்கு. அதை நான் 400 + 300 பிரிக்கிறேன். 400ல எந்த எக்ஸ்ட்ரா டேஸுமே இருக்காது. 300ல ஒரு டேஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாபகம் வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ் அண்ட் மந்த்ல வந்து எப்படி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ் ஞாபகம் வைக்கிறது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 31 நாள். 31 நாள் நம்ம எப்படி சார் இதை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முழங்கை நம்ம ஸ்கூலில் நான் சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த முழங்கையை வச்சுட்டீங்க. முழங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேடாக இருக்கிறது 31 நாள், பள்ளமாக இருக்கிறது கம்மியான நாள். சரிங்களா? மேபி பிப்ரவரிக்கு மட்டும் 28 29 நாள் இருக்கும். மற்ற நாளுக்கு வந்து பள்ளத்தில் வந்து 30 நாள் வரும். ஜனவரி 31, அதுக்கு அப்புறம் பள்ளத்தில் உள்ளது என்னது? பிப்ரவரி 29 இல்லை 28, அடுத்து மார்ச் மேடில் வந்துடும் 31, அடுத்து ஏப்ரல் வந்து பள்ளத்தில் வந்துடுது, அடுத்து மே, அடுத்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இதெல்லாம் என்ன இருக்குன்னா மேடில் இருக்கக்கூடியது. மேடில் இருந்தால் 31, பள்ளத்தில் இருந்தால் 30 நாள். ஸோ 30 நாளாக 31 இருந்துச்சுன்னா நமக்கு எத்தனை நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னா 3 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா 30 நாள் 7 டிவைட் பண்ணி 4 வாரம் முடிஞ்சிடும். 4 வாரம் முடிஞ்சிடும். அது போக மீதி 3 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா டேஸ் 3.
இது 21 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 வாரம் கரெக்டாக 4 வாரம் முடிஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா டேஸே இருக்காது. ஸோ 0. லீப் இயர்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். 29 டேஸ் 29 டேஸ் இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா டேஸ் 1 30 இருந்தால் 2 நாள். இதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இது எப்படி ஜனவரி வந்து 31 நாள், ஏப்ரல் 30, ஜூன் 30 நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த முழங்கையில் சின்ன ஸ்கூல் சொல்லி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, முழங்கை கான்செப்ட்ஸ். இந்த மேடு வந்து 31, பல்ல வந்து கம்மியான நாள், மேடு 31 கம்மி நாள். இந்த கான்செப்ட் முழங்கை கான்செப்ட் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த முழங்கை கான்செப்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆக்சுவல் டே ஆஃப் டேட் என்ன எப்படி வச்சது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜனவரி ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர். இந்த உலகம் பிறந்த ஜனவரி இயர் பார்த்தீங்கன்னா மண்டே. சரியா? அதான் ஆக்சுவல் டே. அதுக்கப்புறம் 400 வருஷம் கழிச்சு நமக்கு தெரியும் 400 வருஷத்துக்கு அப்புறம் எவ்ரி 400 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா டே இருக்காது. ஸோ அப்போ 401வது இயர் வந்து அப்படியே அதே ரிப்பீட் ஆகும். ஸோ 401வது இயர் வந்து மண்டேயா இருக்கும். ஸோ அடுத்து ஒரு 400 வருஷம் கழிச்சு 801வது இயர் மண்டேயா இருக்கும். அடுத்து ஒரு 400 வருஷம் கழிச்சு மண்டே, அடுத்து ஒரு 400 வருஷம் கழிச்சு மண்டே, இப்படியே வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஃபார் எவ்ரி 400 இயர் ஹேஸ் நோ எக்ஸ்ட்ரா டே. ஒவ்வொரு 400 இயர்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரா டே இருக்காது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா அதனால வந்து சேம் டே ரிப்பீட் ஆகுது. ஒவ்வொரு எவ்ரி 400 இருக்கும் சேம் டே ரிப்பீட் ஆகுது. இந்த பாயிண்ட்ஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜனவரி 2001 வந்து மண்டே. வாட் வில் பி தி டே ஆன் 1 மார்ச் 2007? ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டே என்னன்னு பார்க்க போறேன். ஜனவரி 2001, ஃபர்ஸ்ட் ஜனவரி 2001 நான் என்ன பண்றேன், 2006 வரை நான் பார்க்குறேன். இப்போ எத்தனை இயர் இருக்கும் பிட்வீன் 2001லேருந்து 2007க்குள்ள? 6 இயர்ஸ் 2 மந்த் தானே. நான் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ் கண்டுபிடிக்க போறேன். இதில் டோட்டல் டே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜனவரி 2001 இருந்து 1 மார்ச் 2007 வரைக்கும் உள்ள மொத்த பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் 2 மாதம். இந்த பீரியடுக்குள்ள எவ்வளோ நாலு டோட்டல் டே பார்த்துக்கோங்க. டோட்டல் டேலேருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா டேன்னு கண்டுபிடிங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ரா டேஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபார் இயர் 6 இயர்ஸ் இருக்கு. ஸோ 6 இயர்ஸ்ல எத்தனை இயர் லீப் இயராக இருக்குன்னு பார்க்குறேன், எத்தனை இயர் நார்மல் இயரான்னு பார்க்குறேன். 6 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2001 லீப் இயர் கிடையாது, 2002 லீப் இயர் கிடையாது. டிவைட் பை 4ஆல் டிவைட் ஆகணும். சரியா? 2003 வந்து கிடையாது, 2004 வந்து டிவைட் பை 4. ஸோ 2004 இயர் வந்து லீப் இயர். 2005 கிடையாது, 2006 கிடையாது. ஸோ அப்போ ஒரு லீப் இயர் இருக்கு. எல்ஒங்கிறது லீப் இயர். சரி, எல்ஒங்கிறது லீப் இயர், என்ஒங்கிறது நார்மல் இயர். ஸோ அப்போ அந்த 6 இயர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு லீப் இயர், 5 நார்மல் இயர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா டேஸ் ஃபார் இயருக்கு என்ன வரணும், ஒரு லீப் இயருக்கு நமக்கு தெரியும் 2 நாள் எக்ஸ்ட்ரா டேஸ். ஒரு நார்மல் இயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டேஸ். அப்போ என்ன வரும் உங்களுக்கு 1 × 2 + 7 நாள். மொத்தம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து 7 நாள் எக்ஸ்ட்ரா டேஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? மந்த்துக்கு பார்க்குறேன். மந்த்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் எக்ஸ்ட்ரா டேஸ், 2 மாதம் தான் இருக்குது. என்ன மாதம்னா ஜனவரி, பிப்ரவரி. 2007 ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் 2 மாதம். சரிங்களா? ஜனவரி மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து 3 நாள், ஏன்னா 31 நாள். பிப்ரவரி பார்த்தீங்கன்னா 2007 வந்து லீப் இயர் இல்லையா? 2007 லீப் இயர் கிடையாது. அப்போ 28 டேஸ் இருக்கும். 28 டேஸ்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸே கிடையாது. ஸோ 0. ஸோ மொத்த மந்த்தில் அந்த மந்த்தில் பார்த்தீங்கன்னா 3 டேஸ், இயரில் 7 டேஸ், மந்த்லேருந்து 3 டேஸ். டோட்டல் எக்ஸ்ட்ரா டேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 டேஸ். இந்த 10 டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் போயிருக்கும். ஏன்னா 10 டிவைட் பை 7 போட்டிங்கன்னா ஒரு வாரம் போயிருக்கும். ரிமைனிங் 3 நாள் தான் இருக்கும். சரியா? 10 டிவைட் பை 7 போட்டோம்னா ஒரு வாரம் முடிஞ்சிருக்கும். ரிமைனிங் 3 நாள் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து 3. சரியா? ஃபைனல் எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து 3 நாள். அப்போ வந்து மண்டே அப்படின்னா இதனுடைய எக்ஸ்ட்ரா டேஸ் 3 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ என்ன வரும், 1 மார்ச் 2007 பார்த்தீங்கன்னா மண்டே + 3, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. 3 நாள் தேர்ஸ்டேயா இருக்கும். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ரெண்டாவது கொஸ்டின், வாட் இஸ் ஆக்சுவல் டே ஆஃப் 1 பிப்ரவரி 1802 கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இது எப்படி சால்வ் பண்ணுறது, ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஜனவரி ஆஃப் 1201 வந்து மண்டே தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு 400, 801, 1201, 1201, 2001 எல்லாமே மண்டே. இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு அப்புறம் மண்டேங்க தெரிஞ்சிருச்சு நமக்கு. சரிங்களா? இப்போ இந்த இதுல இருந்து நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் இதுல இருந்து 1201லேருந்து 1802 வரை பார்த்தீங்கன்னா 201 இயர். அதுக்கப்புறம் ஒரு மாதம் இருக்கு. ஏன்னா இது ஜனவரி, இது பிப்ரவரி. ஸோ மொத்தம் 201 இயர், அதுக்கப்புறம் 1 மந்த்து. சரிங்களா? அப்போ 201 இயர் ஃபார் டேஸ், எக்ஸ்ட்ரா டேஸ் ஃபார் 200 இயர். 200 இயர் எக்ஸ்ட்ரா டேஸ் நமக்கு தெரியும், 3 நாள்னு தெரியும். மீதி ஒரு 1 இயர் இருக்குல்ல, அதுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து இது 201வது இயர். 201வது இயர் அப்படிங்கும்போது அது லீப் இயர் கிடையாது. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா அதுக்கு வந்து லீப் இயர் டேஸ் 1 டேஸ், எக்ஸ்ட்ரா டேஸ் 1. அதுக்கப்புறம் மந்த்துக்கு நான் பார்க்குறேன். ஏன்னா மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் தான் எக்ஸ்ட்ரா டே. சரியா? மந்த் ஒரே ஒரு மாதம் தான் இருக்குது. 1 மந்த் தான் அந்த ஜனவரி மந்த்துக்கு 31 நாள், 3 எக்ஸ்ட்ரா டேஸ். ஸோ டோட்டல் எக்ஸ்ட்ரா டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 + 1 4 + 3 7. அப்போ அது ஒரு வாரம் கரெக்டாக முடிஞ்சிருக்கும் கரெக்டாக. ஸோ 0 எக்ஸ்ட்ரா டேஸ்.
அப்படின்னா என்ன வரும்னா ஆக்சுவலி என்ன வரும் அப்படின்னா மண்டே ப்ளஸ் 00 மண்டே தான் வரும். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜனவரி வந்து 1201 வந்து மண்டே, அப்படியே 0 டேஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்புறம் அதே நாளாக ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ மண்டே தான் வந்திருக்கும். 1802 வந்து மண்டே வந்திருக்கும். இது ஒரு கொஷின். ஓகேங்களா? மூணாவது ஒரு கொஷின். இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா RRB எக்ஸாமினேஷன்ஸ் ரயில்வேல வந்து இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் பல RRBயில் கேட்ட கொஷின்ஸ் தான். இது 2018 கேட்ட கொஷின்ஸ். இப்போ என்னன்னா வாட் டே would it be on 1 மார்ச் 2020? 2020 ஃபர்ஸ்ட் மாதத்துல என்ன டேயா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா ஆக்சுவல் டே 2001 வந்து மண்டே 401 801 1201 1601 2001 அதாவது ஃபர்ஸ்ட் ஜனவரி எல்லாமே மண்டே அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதுக்கு எவ்வளோ டேஸ் பார்க்குறேன் அப்படின்னா 19 இயர்ஸ். 2001 ஃபர்ஸ்ட் ஜனவரி 2001 இருந்து 1 மார்ச் 2020 இது 2020 கம்ப்ளீட் ஆகலை, 2019 தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ 19 இயர் ப்ளஸ் 2 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். சரியா? ஸோ 2020 2001 2020 20 இயர்னு எடுத்துக்க கூடாது. 2020 கம்ப்ளீட்டட் ஆகலை, 2019 தான் கம்ப்ளீட் ஆகி அது போக 2 மாதம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ 19 இயர் 2 மந்த் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 19 இயர்ல இருந்து எவ்வளோ லீப் இயர்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 4 டிவைட் பண்ணுறேன். 16 ஸோ 4 லீப் இயர் ப்ளஸ் ரிமைனிங் உள்ளது 15. 19 4 லீப் இயர்னா மீதி 15 நார்மல் இயராக இருக்கும். நார்மல் இயர். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா டேஸ் பார்த்தீங்கன்னா லீப் இயருக்கு வந்து நமக்கு 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ 4 × 2 8 டேஸ் இருக்கும் லீப் இயருக்கு. இங்கே 15 நார்மல் இயருக்கு ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்கும். 15 டோட்டலாக 23 எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்கு. ஓகேங்களா? இயரில் மட்டும். அடுத்து மந்த்தில் பார்க்குறேன். எக்ஸ்ட்ரா மந்த்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்து 2020 ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா 31 நாள். ஸோ 3 நாள். அடுத்து 2020 பிப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா 2020 பிப்ரவரி வந்து லீப் இயர். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து 1 இருக்கும். ஏன்னா 2020 லீப் இயர். ஸோ 1 இருக்கும். டோட்டல் 4 எக்ஸ்ட்ரா டேஸ் அந்த மந்த்தில் வந்து. இப்போ மொத்தம் எவ்வளோ இருக்கு? 23 + 4 27 எக்ஸ்ட்ரா டேஸ். சரியா? அப்போ நான் இது வந்து நான் 7ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 3 வாரம் முடிஞ்சிருக்கும். ரிமைனிங் 6 நாள் இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து 6. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஜனவரி 2001 மண்டே அப்படின்னா இதுலேருந்து ஒரு 6 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது. டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ ஆன்சர் வந்து சண்டே தான் ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெஸ்ட், உங்களுடைய கான்செப்ட் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக, நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட். சரிங்களா? என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே போயிடும். நீங்களா ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர்ஸ் பண்ணீங்கன்னா நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா அதில் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன், 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். 5 கொஸ்டினில் வந்து 10 மார்க். நீங்கள் 6 மார்க் எடுத்துட்டீங்கன்னா இப்போ தான் பேசிக் லெவல், இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்க. 6 மார்க் எடுத்துட்டீங்கன்னா குட். 6 மார்க்கு மேலே எடுத்தீங்கன்னா எக்ஸலண்ட். லெஸ் தென் 6 மார்க் எடுத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்டரி. ஓகேங்களா? தேங்க்யூ.